ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்த மேகத்தில் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய நிற்க கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவ ஆலயத்தை நிரப்பிற்று. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனம் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். When the priest prepared and purified for worship, suddenly they found themselves unable to continue. அவர்கள் ஆராதனைக்காய் தங்களை ஆயத்தப்படுத்தின பொழுது, தங்களை சுத்திகரித்துக் கொண்டு அதற்காய் அவர்கள் முற்பட்ட பொழுது, அவர்கள் தொடர்ந்து மேற்கொண்டு எதுவும் செய்யக்கூடாமற் போயிற்று. காரணம், அந்த தேவனுடைய மகிமையை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, தாக்குப்பிடிக்க முடியவில்லை. இதை போல யாத்திரையாகமத்தில் மோசே நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த தேவ மகிமை வந்து மனுஷருடைய எல்லா காரியங்களை நிறுத்தி வைக்கிறதை பார்க்கிறோம். மோசே அந்த கூடாரத்துக்குள்ளே அவன் உள்ளே பிரவேசிக்க கூடாததாய் இருந்தது. காரணம், அந்த தேவனுடைய மகிமை, அந்த தேவனுடைய மகிமை, பரிசுத்தம், வல்லமை, அது நம்மளாலே அதை தாங்கிக் கொள்ள முடியாது. காரணம், அந்த தேவனுடைய மகிமை வார்த்தைகளாலே சொல்ல முடியாததாய் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா சீனாய் மலையில அந்த தேவ மகிமை வல்லமையாயிருங்கிறது. அப்ப தேவனுடைய எச்சரிப்பு, யாரும் அந்த எல்லைக்கோட்டை தாண்டி வந்துடக்கூடாது, மலையை தொட்டுவிடக்கூடாது. மனிதர்கள் மட்டுமல்ல, கால்நடை பிரயாணிகளும் கூட. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த மகிமையின் மேகம், ஷெக்கினா குளோரி, அந்த ஷெக்கினா என்கிற வார்த்தை நேரடியாய் வேதாகமத்தின் வார்த்தைகளிலே கண்டுபிடிக்காவிட்டாலும் மூல பாஷைகளிலே, எழுத்துகளிலே நாம் அதை காண முடிகிறது. அது தேவன் தங்குகிற ஒரு இடத்தை அது குறிக்கிறதா இருக்கிறது. தேவன் கடந்து வருகிற இடத்திலே அந்த மகிமையின் பிரசன்னம், அந்த மகிமையின் தேவனானவருடைய வல்லமை அங்கே வெளிப்படுகிறதா இருக்கிறது. That Shekinah glory covers where the presence of God comes, where God comes in. தேவன் வருகிற இடத்துல அந்த மகிமை கடந்து வருகிறதா இருக்கிறது. அந்த மகிமையின் மேகம் அந்த தேவனுடைய மகிமைக்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறது. வனாந்தரத்திலே நம்ம பார்க்கிறோம், அவர் தேவனுடைய இஸ்ரவேல் ஜனங்களை அவர் மேக ஸ்தம்பமாயிருந்து அவர்களை வழி நடத்தினார் என்று சொல்லி, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மறுரூபமாக்கப்படுகிற அந்த மலையிலே, புதிய ஏற்பாட்டிலே அந்த மேகமானவர், அந்த மகிமையின் மேகம் தென்பட்டதை நாம் வாசிக்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, இந்த மகிமையின் மேகம் எதை சொல்லுகிறது? அந்த தேவனுடைய கனத்தை, அவருடைய மாட்சிமையை, அவருடைய பராக்கிரமத்தை, அவருடைய மேன்மையை அது நமக்கு விளங்க செய்கிறதா இருக்கிறது. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த தேவனுடைய மகிமையின் அடையாளமாய் இருக்கிறார். அவரே தேவனுடைய மகிமையாய் கிறிஸ்துவானவர் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, ஏசப்பா நம்மளை பார்த்து சொன்னார். என்ன தெரியுமா சொன்னாரு? நீங்க இன்றைக்கு தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். You are the temple of God. இன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினதோ, இன்றைக்கு அதே போலவே கிறிஸ்துவாகிய அந்த தேவன், வார்த்தையாகிய அந்த தேவன் இன்னைக்கு நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார், உனக்குள்ளே வாசமாயிருக்கிறார். Then அப்படி என்று சொன்னால் அந்த மகிமையை நாம காண வேண்டும், அந்த மகிமையை நாம் அனுபவிக்க வேண்டும். அந்த மகிமை நமக்காய் காரியங்களை நடப்பிக்கிற அளவுக்கு நம்மை தாழ்த்த வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த மகிமை பராக்கிரமம் செய்ய ஒப்பு கொடுக்க வேண்டும். Where is that Shekinah glory in our life? இன்னைக்கு நாம் அந்த மகிமையை பார்க்க வேண்டும். மோசே கேட்டான், அந்த மகிமையை நான் பார்க்க வேண்டும். உங்க வாழ்க்கையில கேளுங்க, மகிமையின் ராஜாவே, உடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். அந்த மகிமையை வாழ்க்கையில பார்க்கணும், என் குடும்பத்துல பார்க்கணும், என் சபையில பார்க்க வேண்டும். அந்த மகிமை இறங்கி வந்துச்சுன்னா நிலைமையே மாறும். காரணம், இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தில் அந்த மகிமை கடந்து வர வேண்டும். Today you are the temple. Experience that glorious God's mighty power.
அந்த மகிமை உங்க மேல இறங்கி வரட்டும். அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு தேவன் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த மகிமையும் தங்கி இருக்க வேண்டும். உன்னை கொண்டு மகிமையான காரியங்களை செய்ய மகிமையின் தேவன் உன்னை தேவாலயமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த மகிமையை கேளுங்க, வாஞ்சிங்க, இஷ்டப்படுங்க, வைராக்கியம் பாராட்டுங்கள். அந்த தேவனுடைய மகிமையை நான் காண வேண்டும், என் வாழ்க்கையில விளங்க செய்யுங்கப்பா என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமான பிதாவே, மகிமையின் தேவனானவரே, வானத்துக்கு பூமிக்கும் மகிமையின் பிதாவே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகி இயேசுவே, எமக்கு நன்றி. இயேசப்பாவுக்குள்ள அந்த மகிமை நீர் வைத்து எங்களுக்கு அதை வெளிப்படுத்தி நீர் எமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியாகிய தேவன் அந்த மகிமை எங்களுக்கு பரிபூரணமாய் விளங்க செய்வீராக. நாங்கள் அது ஏதோ என்று சொல்லி ஆண்டவரே தூரமாய் விலகி ஓடாதபடி இன்றைக்கு அந்த மகிமையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட்டு அந்த மகிமை நிறைந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ, அந்த மகிமையின் ராஜாவை இந்த உலகத்துக்கு பிரதிபலிக்க நீர் உதவி செய்யும் ராஜா. உடைய மகிமை நாங்கள் காணட்டும், அனுபவிக்கட்டும். எங்களுடைய வீடுகளில், எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அதை காண வேண்டும். மகிமையின் கர்த்தரை பார்க்க வேண்டும் ராஜா. எங்களுக்கு உதவி செய்யும். பிள்ளைகளை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.